அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேச போகிறது நம்ம ஒரு பிள்ளைகளை நம்ம அப்படி கையாளணும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு மட்டும்தான் இந்த கதை. உங்களோட பிள்ளைகளோட வயசில் இருக்கிற ஒரே வயசாக்களை அவங்களோட சம்மந்தப்படுத்தி, அவனை போல் நீ படிக்கலை, அவனை போல் நீ செய்யலை, இவனை போல் நீ செய்யலை, நீ இப்படியே இருக்கிறான் என்று சுட்டி சுட்டி காட்டுறது பிழை. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைக்கண்டு நீங்கள் அதை அறிஞ்சு அதை தெரிஞ்சு நீங்கள் கண்டுபிடிச்சி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளை ஒரு நல்ல நிலைக்கு வரும். அதை தட்டி கொடுக்குற தன்மை கூட பெற்றோருக்கு தாப்பன் தாய்க்கு இருக்கு. ஆனால் கூட பெற்றோர் தாய்க்கு தானே இருக்குது. ஒரு பிள்ளை படிக்கலைன்னு சொன்னால் அவரை தட்டி கொடுத்து படிக்க வச்சு நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லை, அவருக்கு என்ன துறையில் விருப்பம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு பின்னால் போய் அவரை வழி நடத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் உங்களோட ஒவ்வொருவர கையிலையும் இருக்கு. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் ஒவ்வொருவர கையில் இருக்கு. அவங்களுக்கு விளங்கலைன்றதை நீங்கள் விளங்கப்படுத்தணும். இல்லையா, நீங்கள் பிள்ளைகளுக்காக வாழ பழகி கொள்ளணும். சில பிள்ளைகளை படிக்குங்கள், சில பிள்ளைகள் படிக்காத விளையாடுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கு. மற்ற பிள்ளைகளோடு நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டாம். எல்லாருமே இன்ஜினியர், டாக்டர் ஆகணும், நர்ஸ் ஆகணும் என்று சொன்னால் அது எப்படி முடியும்? முதல்ல ஒரு பிள்ளை பொய் களவு இல்லாத உண்மையான நேர்மையான பிள்ளையா ஒரு சக மனிதனாக வாழ பழக்குங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு என்ன தேர்வு செய்யுதோ அந்த பாடங்களில் அவங்களுக்கான வழிமுறையை எடுத்து சொல்லுங்க. அதனால் நீங்கள் அந்த பிள்ளைய ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவீங்க. இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், உங்களோட எண்ணங்கள் தப்பு இல்லை. அதை நீங்கள் செய்திருக்கணும், நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்ன்ற கனவை உங்களோட பிள்ளைக்கு புகுத்துறது சரியான தவறு. அது ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளையும் ஒரு பிள்ளை தான். அதுக்குன்ற சுதந்திரம், அதுக்குன்ற எண்ணங்கள், கவலைகள் இருக்கும். அதனால் நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் உங்களோட கனவை நீங்கள் நினைவாக்க வலிக்கிடாமல் அவங்களோட கனவுகளை புரிஞ்சு நீங்கள் நல்ல ஒரு மனுஷனாக கொண்டு அவரை விருப்பத்துக்கு செய்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ சம உரிமை ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் அவங்க ஒரு நல்ல பிரஜையாகுவாங்கன்றதை நான் வலியுறுத்துகிறேன். 2025ஆம் ஆண்டு நீங்கள் புதுசாக எல்லாத்தையும் புதுசாக செய்கிறீங்க. இதையும் புதுசாக பிள்ளைகளோட மட்டப்படுத்தாமல் எதில் திறமை இருக்கோ அவங்கள அப்போ கொண்டு வாங்க. நீங்களே யோசிப்பீங்க, இனி வெறும் சமுதாயம் புதுசாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜன். நன்றி.